வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மகாராஜ் அப்படின்ற ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கேஸை மையமா வச்சு அமைக்கப்பட்ட படம். அதாவது 1862ல நடந்த ஜே மகாராஜ் கேஸ் அப்படின்ற ஒரு கேஸை மையமா வச்சு தான் இதை அமைச்சிருப்பாங்க. இந்த மகாராஜுக்கு அகைன்ஸ்டா நின்னவர் யாரு அப்படின்னா கர்சன் தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குஜராத்தி ஜேர்னலிஸ்ட். இவர் ஒரு பகுத்தறிவாளராக இருப்பாரு. இந்த மகாராஜோட பொய் வேஷத்தை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணாரு அப்படின்றத அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கர்சன் தாஸோட கதையை காட்டியிருப்பாங்க. அவர் பிறந்தது குஜராத்தில், பிறந்ததுலேருந்தே ஒரு மாதிரி பகுத்தறிவு மிக்க ஒரு நபராக தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் பெண்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்கள் எல்லாத்துக்குமே அவர் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டே இருக்காரு. ஏன் பெண்களை படிக்க வைக்கிறது இல்லை, ஏன் முக்காடு போடுறாங்க, அண்ட் புருஷன் இறந்துட்டா ஏன் வெள்ளை சிலை கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அகேன்ஸ்டா இவர் பகுத்தறிவு அப்படின்றது பேசிக்கிட்டே இருக்காரு. இவர் ஒரு கட்டத்தில் பாம்பேக்கு போறாரு. அந்த பாம்பேல இருக்கக்கூடிய ஒரு சமஸ்தானத்தோட ஒரு ராஜா தான் நம்ம ஜே ராஜா அப்படின்றவர். இவர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா, இவருக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிச்சுன்னு வைங்களேன், மதத்தின் பேரால பாத பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் இவரோட இச்சைகளை தீக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அதை ஒரு நார்மலைஸும் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பட் யாருமே பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் கர்சன் தாஸோட ஃபியான்சேவா இருக்கக்கூடிய ஷாலினி பாண்டே கிட்டே அவர் பாத பூஜை பண்ணிடுவாரு. இதனால ஒரு விதமான கிளாஷ் அப்படின்றது ராஜாக்கும் கர்சன் தாஸ்க்கும் உருவாகுது. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த கோர்ட் கேஸ் அப்படின்றது எப்படி போகுது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யாருக்கு நியாயம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை இன்ஃபேக்ட் நிறைய அமைப்புகள் பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. காரணம் இது இந்து சென்டிமெண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டான ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த படம் முழுக்கவே நான் பார்த்தேன். இந்த படத்துல எந்த ஒரு இடத்துலையுமே இந்து மதத்துக்கு அகேன்ஸ்டான விஷயங்கள் அப்படின்றது சொல்லவே இல்லை. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அந்த மதத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்களை பத்தி தான் விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான பிற்போக்குத்தனங்கள் அப்படின்றது இந்து மதத்தில் மட்டும் இல்லை, எல்லா மதத்திலுமே இருக்குதான் செய்யுது. அது கண்டிப்பா ஒழிக்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு பித்தலாட்டம் பண்ணக்கூடிய சாமியாரை பத்தி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி மதத்தின் பேரால பித்தலாட்டம் பண்ணக்கூடிய சாமியார்கள் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம நிறைய பேரோட வீடியோ பார்த்திருக்கோம், நிறைய பேர் மேல கொலைகேஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் இன்னுமே நடந்துட்டு தானே இருக்கு. ஸோ இதை பத்தி பேசுறது தப்பு இல்லை அப்படின்றதா என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த படம் ஜுனைத் கானோட டெபியூ மூவி. இவர் ஆக்சுவலா அமீர் கானோட பையன். டெபியூ மூவிலே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் ஏத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே திறமையா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இதுல ஜெய்தீப் கேரக்டருமே பக்காவா இருந்துச்சு. ஆக்சுவலா இவர் தான் அந்த சாமியார் ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. ஒரு மாதிரி சிரிச்ச முகத்தோடைய படம் முழுக்கவே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாரு. ஆல்சோ இந்த படத்துல அந்த 19th சென்ச்சுரியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதை பிக்சரைஸ் பண்ண விதம் அப்படின்றதெல்லாம் நீட்டாவே இருந்துச்சு. ஆல்சோ இந்த லாஸ்ட் 40 minutes ஆஃப் கோர்ட் ரூம் டிராமா இருக்குல்ல, அது உண்மையிலேயே நல்லாவே எடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய முக்கியமான விஷயங்களை அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு நான் சொல்வேன். பட் இந்த படத்தோட முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். ரொம்ப தொய்வா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை அமைச்சிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா இருக்கும். அதாவது அந்த ராஜா வரக்கூடிய சீக்வன்சஸ் அப்படின்றது ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சே தவிர மற்ற போர்ஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட்டே பண்ணல அப்படின்னே சொல்லலாம். வளவலன்னு தேவையில்லாத காட்சிகள் அப்படின்ற மாதிரி அமைச்சிருந்தாங்க. தேவையில்லாத சாங்ஸ் இருக்கும். அதெல்லாமே ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட திரைக்கதையை சுவாரஸ்யமாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்களை இவங்க ஆட் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா சில சூசைட்ஸ்லாம் அப்படி நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் என்டர்டெய்னிங் மூவி அப்படின்னு சொல்றத விட இன்ஃபர்மேட்டிவ் மூவி அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் மைல்டா தான் இருக்கு. பார்க்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.